உங்க வீட்டு பொண்ணையாவது எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைங்க. விளக்கமா சொல்லணும்னா, என் அண்ணன் மகனுக்கு உங்க வீட்டு பொண்ணு மாயாவை சம்மந்தம் கேட்டு வந்திருக்கேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. உங்க வீட்டு பொண்ணு மாயாவை எங்க வீட்டு மருமகளை அனுப்பி வைங்க. இதுதான் நான் கேட்க வந்த விஷயமே. நான் கேட்டுட்டேன். இப்ப முடிவு உங்க கையில தான். இவ்வளவு நேரமா தங்கச்சி தட்டை வச்சுட்டு நிக்கிறாள்ல, தட்டை வாங்கிக்கோங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற பகையை முடிக்கதான் நான் எதுவுமே வேண்டான்னு முதல் மரியாதையை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மனசாரதான் அங்க விட்டு கொடுத்தேன். இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிற பகையை முடிக்கதான் நான் இதை கேட்கிறேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு ரகுராம். நீ கொடுத்த வாக்க நம்பிதான் நான் வந்து கேட்டேன். எனக்கு தெரியும் ரகு, நீ ஊருக்கே வாக்கு கொடுத்துட்டு மீறாம இருப்ப. ஆனா என் விஷயத்துல மட்டும் அது நடக்கவே மாட்டேங்குது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன், அதுவும் நடக்காம போயிடுச்சு. எனக்கு நீ ஒரு முடிவை சொல்லிதான் ஆகணும். நீ கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும் ரகு. அதனால நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். அதுக்குள்ள மாயா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் நம்பிக்கையோட போறேன். நல்ல முடிவா எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்து சந்திக்கிறேன். வாங்கண்ணே, போலாம். வாமா. என்னண்ணே, அவ மாயாவ பொண்ணு கேட்டுட்டு போறா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னங்க, என்ன எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி நாளைக்கு தள்ளி வச்சிட்டாங்க? நாளைக்குள்ள முடிவை சொல்லிடுவாள்ல. ஆனா அந்த புவனேஸ்வரி அடிச்சா பாரு நெத்தி அடியா. அவ தனாவதான் பொண்ணு கேப்பான்னு எனக்குள்ள தோணுச்சு. ஆனா மாயாவை கேட்டு பால்லிய 6 அடிச்சிட்டாலே. அவ ரகுராமுக்கு பெரிய அப்பா வச்சிட்டா. நாளைக்கு ரகுராம் என்ன பதில் சொல்ல போறானோ. அது என்னமோப்பா, மாயாவ் கேட்டுட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ரூட்டு பிளேயர் ஆயிடுச்சுப்பா. என்ன மாயா இது? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க வேற வந்து புது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போறாங்க. என்ன பண்ண போறேன்னே புரியல. மாமா வேற வாக்கு கொடுத்துட்டு முடிவை ஒண்ணு எடுக்க சொல்லியிருக்காரு. என்ன முடிவு எடுக்க போற? என்ன முடிவு எடுக்க போறேனா? என்னடா
விளையாடுறியா? நான் சீரியஸா தான் கேக்குறேன் மாயா. என்ன முடிவெடுக்க போற? ஏய், இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீதான்டா காரணம். நானா? என்ன சொல்ற மாயா? அன்னைக்கு நீ நம்ம விஷயத்த பெரியப்பா கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு பெரியப்பாவே முடியாதுன்னு அவங்களுக்கு பதில் சொல்லிருப்பாருல. நீ சொல்லாம பயந்துகிட்டு வந்துட்ட. இப்ப வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு என்னைய கேக்குறல. அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில என்னால அந்த மாதிரி போய் சொல்ல முடியல. அன்னைக்கு என்னடா பெரிய பொட்டேட்டோ சூழ்நிலை? அவரு கேக்குறாரு, நீ வேற எதையோ பேசிட்டு வந்துட்டு சூழ்நிலைன்னு அது மேல பழிய தூக்கி போடுற. மாமா பத்தி உனக்கு தெரியாது மாயா. அவர்கிட்ட எடுத்தவங்க கவுத்தவங்கள எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அவரு மூட பார்த்துதான் நம்ம எதையுமே பேச முடியும். அதுவும் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் டபுள் கேர் எடுத்துட்டு தான் பேச முடியும். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. மாமா முடிவை உன் கையில தான் கொடுத்திருக்காரு. நீ கல்யாணத்துக்கு நோ முடியாதுன்னு சொல்லிரு. பின்ன எஸ்ஸா சொல்லுவ? உன்ன மாதிரி எல்லாம் பயந்து போய் எதுவும் சொல்லாமலாம் இருந்துட மாட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், நீ என்ன இப்ப பெருசா சாதிச்சிட்டேன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு என் கைய பிடிக்கிற? என் கையெல்லாம் பிடிச்சா அப்படியே மூஞ்சில ஒரு குத்து விட்டுருவேன். ஏய், என்ன மாயா இவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்ற? வயலண்டா இல்லாம பின்ன சைலண்டாவே போவேன்னு பாத்தியா? துரத்தி காதலிச்சுட்டு அந்த காதலை காப்பாத்த எந்த ஸ்டெப்புமே எடுக்காம ரொமான்ஸ் மட்டும் பண்ணுவியா? நான் என் பக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணி அப்பாவை தயார் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒரு துரும்ப கூட எடுத்து போடாம கைய மட்டும் பிடிப்பியா? சீக்கிரமா உன் பக்கம் இருக்கிற பிரச்சனைக்கு நீ ஒரு முடிவை கட்டு. என் பக்கம் என்ன பிரச்சனை இருக்கு? ஏய், அதுவே தெரியல. வந்துட்டாரு லவ் பண்ண. உன் பக்கம் கரடி மாதிரி சாரு இருக்கா. அவளை எப்படி மேனேஜ் பண்ண போற? வீட்ல அவளுக்கு சப்போர்ட்டா ஒரு கூட்டமே இருக்கு. அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா தெரியலையா? ஆமாமா, பிரச்சனை தான். மாமா ஓகே சொல்லிட்டா இதெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிடலாம். நீ முதல்ல உன்னோட முடிவை சொல்லி நமக்கு கொஞ்சம் டைம் வாங்கிக்கோ. சரி, அத நான் பாத்துக்கிறேன். நீ உன் சைடு மட்டும் பாத்துக்கிட்டா போதும். யப்பா, நீ மாமாவை சரி கட்டிட்டா இங்க யாருமே எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. அது புரியாம எனக்கே வேலை கொடுத்துட்டு போற. இப்ப என்ன பண்றது? டேய், என்ன இங்க புலம்பல்? புலம்பல் இல்ல, பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ மட்டும் ஒழுங்கா ஒரு பிளான் பண்ணலன்னு வை, உன்னை நான் பிளான் பண்ணி தூக்கிடுவேன். ஐயோ, இவகிட்ட கொஞ்சம் உஷாரதா இருக்கணும் போல. யப்பா, வீட்ல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் முடிவெடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இப்போ இப்படி ஒரு புது ரூபத்துல புது பிரச்சனை வருதே. இங்க என்ன நடக்க போகுது? நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. கடவுளே, நீதான் துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அம்மா, அண்ணி வராங்க. ஜானகி, என்னத்த? புவனேஸ்வரி வந்துட்டு போன விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். நம்ம குடும்பத்துக்குள்ள பல வருஷமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு புவனேஸ்வரி ஒரு வழி சொல்லியிருக்கா. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இதை எப்படியாவது பயன்படுத்தி நாமளும் நமக்கு அடுத்து வர தலைமுறையும் நிம்மதியா வாழ வழி பண்ணணும். அது உன் கையில தான் இருக்கு. நான் என்னத்த பண்ண முடியும்? அண்ணி, நீங்க தான் மாயா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லணும்.
மாயாவால நாம எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் பரிகாரமா பல வருஷத்து பிரச்சனைய முடிக்கிற வாய்ப்பை கடவுள் அவ கையில கொடுத்திருக்கான். அவ இதுக்கு ஒத்துக்கிட்டான்னா இத்தனை வருஷமா இருக்கிற பகை ஒரு முடிவுக்கு வந்துரும். நீதான் அவகிட்ட பேசி ஒத்துக்க வைக்கணும். இதெல்லாம் நான் அவகிட்ட போய் எப்படி அத்தை சொல்ல முடியும்? நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. நீங்க தான் அவகிட்ட இந்த விஷயத்த தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். அண்ணி, நீங்களும் மாயா இந்த ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க மாயா கிட்ட பேசி அவளோட சம்மதத்தை மட்டும் வாங்குங்க. இந்த கல்யாணத்தை நாம எல்லாரும் முன்னாடி நின்னு நல்லபடியா நடத்தி கொடுத்துடலாம். பெரியம்மா, நான் பேசக்கூடாதுதான், இருந்தாலும் பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாயா நல்லா மாடர்னான பொண்ணு. ஆனா அவ இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரா. இவ்ளோ ஏன் இந்த குடும்பத்துக்காக அன்னைக்கு தீச்சட்டி கூட எடுத்தா. எனக்கு என்னமோ அவளும் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாதான்னு நினைக்கிறேன். நீங்க பேசுனா நிச்சயமா அவ ஒத்துப்பா. யோசிக்காத ஜானகி, போய் பேசு. நீ பேசினா அவ கண்டிப்பா ஒத்துக்குவா. சீனுவும் மாயாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. இதுல மாயா எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? என்ன யோசிக்கிற ஜானகி? இது நடந்தா மாயாவும் நல்லா இருப்பா, நாமளும் நல்லா இருப்போம். அக்கா, நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல போய் ஆட்சி செய்யறது எல்லாருக்குமே நல்லது தானே? சரியா சொன்ன பார்வதி. மாயா இந்த குடும்பத்துக்காக ஒரு சில விஷயங்களை மாத்திருக்கா. இப்போ இத மட்டும் அவ பண்ணிட்டானா எத்தனை தலைமுறை ஆனாலும் மாயாவோட மரியாதை இந்த வீட்டுல நிலைச்சு நிக்கும். எல்லாரோட நன்மைக்காக நீ இத அவகிட்ட பேசுறது நல்லது ஜானகி. எந்த நேரத்துல புவனேஸ்வரி அவ அண்ணனும் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நாம பயந்து பயந்து வாழ்றதை விட மாயாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே குடும்பமா நிம்மதியா வாழலாம். இது எல்லாத்தையும் மாயா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. அண்ணி, நீங்க போய் பேசினா நடக்கும். போங்க அண்ணி. அம்மா, இந்த மாயா ஒத்துப்பாளா? அவ கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பா. ஆனா அக்கா போய் பேசினா கண்டிப்பா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாயா, மாயா, உன்னதான் பார்க்க வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மாயா. பெரியம்மா, நீங்க என்கிட்ட எதை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசாம இருங்க. மாயா, நான் என்ன பேச வந்தேன்னு முதல்ல கேளு, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு. முடியாது பெரியம்மா. அந்த புவனேஸ்வரி என்ன பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க தானே நீங்க இப்ப வந்திருக்கீங்க.
எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் கிடையாது. அவங்க எப்போ வந்து கேட்டாலும் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். பெரியப்பா அவகிட்ட என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவரு வாக்கு தவறாதவர்னு இந்த ஊர்ல அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. பெரியம்மா, அவரு வாக்கு கொடுத்ததுனால என்னோட வாழ்க்கைய பலி கொடுக்க சொல்றீங்களா? அ, அ, இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க. சச்சா, அப்படி இல்ல மாயா. அந்த புவனேஸ்வரி வந்து சொத்து கேட்பாளா, இல்ல முதல் மரியாதை கேட்பாளா, இல்ல இல்ல ஊரை விட்டு போக சொல்லுவாளான்னு நேத்துல இருந்து என்னென்னமோ யோசிச்சோம். ஆனா அவ வந்து இந்த மாதிரி கேப்பான்னு நாங்க சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல. அதத்தான் நானும் சொல்றேன் பெரியம்மா. அவங்க யாருமே நினைக்காத ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நான் இத எனக்காக மட்டும் பேசல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியும்? வாக்கு கொடுத்ததால ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நீங்க முடிவெடுக்க முடியாது. இது புவனேஸ்வரியோட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது பெரியப்பாவோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படி என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு பிளைண்டா வாக்கு கொடுக்க முடியும்? நான் இந்த வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் நிறைய விஷயங்களை மாத்திட்டு இருக்கேன். ஏன் பெரியப்பாக்காக கூட நான் சில விஷயங்களை மாத்திக்கிட்டேன். இதுக்கெல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மட்டும்தான் காரணம். இந்த வீட்டோட பண்பாடு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண சொன்னீங்க, நான் ஃபாலோ பண்ணேன். ட்ரெஸ்ஸை மாத்திக்க சொன்னீங்க, சாப்பிடுற விஷயத்த மாத்திக்க சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை நான் மாத்திக்கிட்டேன், விட்டு கொடுத்தும் இருக்கேன். ஆனா அதே மாதிரி என் லைஃப உங்களோட கௌரவத்துக்காக விட்டு கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க ப்ளீஸ். இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்காம உங்களை என்கிட்ட வந்து பேச சொல்றாங்கன்னா நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம வந்து பேசாதீங்க. எனக்கு அவங்க கேட்க சொன்னது கூட வருத்தமா இல்ல. ஆனா நீங்க வந்து இதுக்கு நான் ஒத்துப்பேன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மாயா வந்து ப்ளீஸ் பெரியம்மா, சென்டிமெண்டா பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. யார் எவருன்னே தெரியாதவன முன்ன பின்ன பார்க்காதவனை எல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அந்த கல்ச்சர் எல்லாம் எனக்கு சுத்தமா ஒத்து வராது. பை தி வே, வாக்கு கொடுத்த பெரியப்பாவே வேண்டாம், அவளோட விருப்பம்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இருக்கிற காட்டசி கூட இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே கிடையாது. உங்களை நான் குறை சொல்லல, ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதத்தான் தப்புன்னு சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் பெரியப்பா அவரோட பார்ட்ட செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவரே வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ, இல்ல இந்த வீட்ல இருக்கிற யாரும் வந்து பேசினாலோ, என்னோட முடிவு இதுதான். என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. என்னங்க? என்ன விஷயம் ஜானகி? இங்க மொத்த குடும்பமும் நாளைக்கு என்ன ஆக போகுதோங்கிற குழப்பத்துல இருக்காங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம எப்படி உட்கார்ந்திருக்கீங்க? குழம்புறதுக்கு அதுல என்ன இருக்கு? ஏங்க,
அந்த புவனேஸ்வரி மாயாவை பொண்ணு கேட்டுட்டு போயிருக்கா. நாளைக்கு நாம அவளுக்கு பதில் சொல்லணும். நீங்க அத பத்தி ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கீங்களே. இதுல நீயோ நானோ பேசுறதுக்கு எதுவும் இல்ல ஜானகி. பேச வேண்டியது மாயா மட்டும்தான். ஏன்னா இது விஷயமா முடிவெடுக்க வேண்டியது அவதான். வாக்கு கொடுத்துட்டு வந்தது நீங்க. இதுல நீங்க பொறுப்பா இல்ல மாயா பொறுப்பா? நீங்க யாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாத்த தயாரா தான் இருக்கேன். ஆனா அவ என்கிட்ட இருக்கிறத தான் கேட்டுக்கணும். என்கிட்ட இல்லாததை என்னால கொடுக்க முடியாததை கேட்டா நான் எங்க போவேன்? ஒருவேளை மாயா முடியாதுன்னு சொல்லிட்டா என்னங்க பண்றது? நானும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட இல்லாதத, எனக்கு உரிமை இல்லாதத என்னால எப்படி கொடுக்க முடியும்? நீங்க கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தீங்களேன்னு அந்த புவனேஸ்வரி கேட்டா என்னங்க பண்ணுவீங்க? என்கிட்ட இருக்கிறத என்னால கொடுக்க முடிஞ்சத கேளு, இப்பவே கொடுக்கறேன்னு சொல்லுவேன். 10 மணிக்கு அந்த புவனேஸ்வரி வந்துருவா. நாம அவகிட்ட உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லணும்ல. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போயிடு.